வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு நான்வெஜ் குழம்பு ரெசிபி குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குடலில் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். பட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சோம் அப்படின்னா அந்த குழம்புல ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குடலை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 1 கிலோ அளவுக்கு குடல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவிக்கணும். நிறைய அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றி நிறைய தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி குடலை கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி நல்லா ஒயிட் ஆகிடணும். அந்தளவுக்கு ஒரு 2-3 டைம் தண்ணியில் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இப்போ இதை சுடுதண்ணியில் கழுவிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதே மாதிரி 2 டைம் சுடு தண்ணியில் நல்லா கழுவிக்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கும், கை வைக்க முடியாது. அதனால் நீங்கள் ஃபோர்க் இல்லைனா ஸ்பூனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நல்லா 2 கையிலையும் அந்த குடலை பிசைஞ்சி கழுவிக்கணும். அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் போகும். 2 டைம் குடல் நல்லா சுடு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கருவேப்பிலை குச்சி வச்சு அந்த சிறு குடல் இருக்கும்ல அதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு இந்த மாதிரி உள் சைடும் எடுத்து விட்டு கழுவணும் அப்படின்னா நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிரும். சப்போஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குடலை உப்பு மஞ்சத்தூள் போட்டு தனியாக தண்ணியில் வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு குடலை மட்டும் நம்ம குழம்புல போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரு டைம் இதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிடணும். இந்த மாதிரி 1-2 எல்லோ கலரில் இருக்கோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தளவுக்கு நல்லா கழுவியாச்சு. அதில் குடலோட ஸ்மெல்லு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேங்காய் துருவலையும் இந்த வெங்காயத்துக்குள்ளேயே சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. லைட்டாக 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது குழம்பு செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய், இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இது நல்லா மசிஞ்சு வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போட்டும் ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கழுவி வச்சுருக்க குடல் சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் குடல் நல்லா சுத்தம் பண்ண முடியல அப்படின்னா தண்ணியில் தனியாக வேக வச்சுட்டு குடல் மட்டும் எடுத்து இது கூட சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலா கூடயே சேர்த்து குடல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கிறேன். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். குடல்லேருந்து தண்ணி விட்டு வேகும்.
நான் குடல் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன், அதனால் அப்படியே குழம்புல சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இது இளம் ஆட்டு குடலுங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குடல் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா லிட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5-6 விசில் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.